கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தொடரி ஆண்டவன் கட்டளை வசூல் பெருசா பெயர் பெருசா? போன வாரம் வெளிவந்த தொடரி ஆண்டவன் கட்டளை ஆகிய 2 படங்களுக்குள்ள இப்போ வசூலா பெயரான போட்டி நடந்துட்டு இருக்கு. தொடரி படம் பத்தி கலவையான விமர்சனங்கள் வெளிவந்தது. ஆனாலும் பிஎன்சி ரசிகர்கள் கிட்ட அந்த படம் பெரும் வரவேற்பை பெற்று ஹவுஸ்ஃபுல்லா ஓடுதான். கடந்த 4 நாட்கள்ல சுமார் 15 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த படம் வசூலிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. படத்துல சில குறைகள் இருந்தாலும் தனுஷ் நடிச்சிருக்கிறதுனால அவருக்கான முதல் வார இறுதி வசூல் நல்லாவே இருந்திருக்கிறதா சொல்றாங்க. விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்த ஆண்டவன் கட்டளை படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் வசூல் குறைவாவே இருக்குன்னு சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல இந்த படம் பத்தின பாசிட்டிவான கருத்துகள் பரவிக்கிட்டு இருக்கிறதுனால படம் பத்தின பேச்சு பரவலாகி அது படத்தோட வசூலை அதிகரிக்கும் என்று சொல்றாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி தான் அடுத்து பெரிய படங்கள் வெளிவர இருக்கு. அது வரைக்கும் தொடரி ஆண்டவன் கட்டளை ஆகிய படங்கள் தியேட்டர்ல தொடர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால 2 படங்களோட வசூலுமே சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பில்லையா. ஏபிசி சென்டர் படமோ மல்டிபிளெக்ஸ் படமோ நல்ல படமோ பணம் போட்ட தயாரிப்பாளர்களுக்கும் வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கும் திரையிட்ட தியேட்டர்காரர்களுக்கும் ஏன் கேண்டீன்ல அதிக விலைக்கு பொருட்களை விற்கிறவங்களுக்கும் சேர்த்து வருமானம் தரும் படங்களே வசூல் படங்கள்.